உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானே. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. பெலிஸ்டிக் மிசைல்ஸ்களை தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உள்ள கள நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? உண்மைதான். காலையிலிருந்து தாக்குதல்கள் மிகவும் தீவிரமாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. காலையிலிருந்து கிட்டத்தட்ட 3 கப்பல்களை தாக்கி அளித்திருக்கிறது ஈரான். அதில் ஒன்று இஸ்ரேலுக்கு சொந்தமானது. இப்போது இன்னும் ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. தாய்லாந்து நாட்டை சேர்ந்த கப்பல் இந்தியாவுக்கு பொருட்களை ஏற்றி கொண்டு சென்ற கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 3 அதாவது என்ஜின் ரூம் தான் விழுந்து வெடித்திருக்கின்றது ஆள் இல்லாத தாக்குதல் விமானம். அதில் இருந்த 3 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் 20 பேருக்கு மேல் ஓமான் கடற்படை மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேல் மீது பெருமளவான ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்துக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் கதைக்கின்ற போது கூட இப்ப ஓமான் போர்ட் சலலா என்ற துறைமுகம் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெருமளவான எண்ணெய் குதங்கள் பத்தி எரிகின்றன. அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த ஆளில்லாத தாக்குதல் ஷாஹித் 136 சுட்டு வீழ்த்தினாலும் அதில் இருந்து விழுகிற ஒவ்வொரு பாகமும் எரிவதாக கூறப்படுகிறது. அதனால் கூடுதலான சேதங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. அதை சுட்டாலும் பிரச்சனை, விழுந்தாலும் பிரச்சனை என்ற நிலையில் அதை தயாரித்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் துபாய் விமான நிலையம் மீது 2 தாக்குதல் விமானங்கள் வீழ்ந்ததாகவும் அதை சுட்டதால் அதற்கு அந்த விமான நிலையத்தில் விழவில்லை, அங்காலே விழுந்ததாலும் 4 பேர் வெளிநாட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. துபாய் விமான நிலையத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்களால் நிரம்பி வழிஞ்சு போய் இருக்கிறது. கதே பசிபிக் போன்ற விமானங்கள் இப்போது மத்திய கிழக்குக்கான தனது பயணங்களை நிறுத்திவிட்டன துப்புரவாக. அபுதாபியின் பழைய விமான நிலையம் மீதும் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயல்கள் மீது காலமையிலும் தாக்குதல் நடந்தது, பின்னேரமும் தாக்குதல் நடந்திருக்கின்றது. சவுதி அரேபியா அதனை தடுத்து விட்டதாக கூறுகிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈராக்கில வந்து ஈராக் பக்தாத் விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. பக்தாத்தின் எரிபொருள் நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தலாம் என்று இப்போது அந்த ஈராக் அரசு அறிவித்திருக்கின்றது. கட்டார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஓமான் வளைகுடா நாடுகள் சொல்கின்றன என்னென்று சொன்னால் இதுவரையில் தங்கள் மீது 950 ஏவுகணைகளும் 2500 விமானங்களும் ஏவப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த வருடம் ரஷ்யா 53,000 விமானங்களை பயன்படுத்தியதாக நாங்கள் இங்கே கூறியிருந்தோம். ஒரு ரக விமானம். இது இப்போதைக்கு 2000 தான் ஏவி இருக்கிறார்கள். அப்ப இன்னும் எத்தனை ஆயிரம் வர இவ்வளத்தையும் தாக்கு பிடிக்க முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த நாடுகள் தொடர்ச்சியாக எல்லோரிடமும் தொலைபேசி எடுத்து கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் இந்த வளைகுடா நாடுகள், கட்டார், ஓமான் போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஈராக் சொல்லி இருக்கின்றது அமெரிக்க படையினருக்கு இனி அங்கு இடம் இல்லை, அமெரிக்க படையினர் தங்கள் இடத்தை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஹார்முஸ் நீரிணையை உள்ள கடற்படை தளம் அல்லது அந்த துறைமுக பகுதியை இருக்கிற மக்களை வெளியேற சொல்லி அமெரிக்கா கூறியிருக்கின்றது. ஆனால் ஈரான் ஒன்றை கூறியிருக்கின்றது, அந்த துறைமுகம் தாக்கப்படுமாக இருந்தால் சுற்றவன இருக்கின்ற உங்களோட அத்தனை துறைமுகமும், அதாவது அந்த வளைகுடாவில் இருக்கின்ற அத்தனை துறைமுகமும் தாக்கி அளிக்கப்படும் என்று கூறியிருக்கிறது. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய என்னென்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டி இருக்கிறது. அமெரிக்கா மட்டுமில்லை, உலகமே மாட்டி போயிருக்கிறார்கள். எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஒன்றை இந்த
போர் ஆரம்பிக்க முதல் ஒன்றை இவர்கள் யோசித்திருக்க வேண்டும். ரஷ்யாவில் 3 வருடமாக ஈரான் தாக்குதல் விமானங்கள்லாம் மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அப்ப ரஷ்யா நேட்டோவை அதை வைத்து சமாளித்தது என்னும் போது அந்த விமானத்தின் உரிமையாளரே ஈரான் தான். அதை அவர்கள் யோசிக்கவில்லை. ஒன்று யோசிக்கிறாம் என்னென்று சொன்னால், இவர்கள் அந்த கடந்த வருட போரை போல தாங்கள் அடித்தால் ஈரான் ஏதாவது ஒரு தளத்துக்கு 2 ஏவுகணையை அடித்து போட்டு இருந்து விடும். முன்னர் கட்டார் ஒரு ஏவுகணையை ஏவி விட்டிருந்தது போல இருந்து விடுவார்கள் என்று யோசித்தார்களோ தெரியவில்லை. தற்போதைய நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது அல் ஜசீராவிற்கு வழங்கிய செய்தியில் கட்டார் பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியர் கூறியது ஒன்றுதான். என்னென்று சொன்னால், ஈரான் இந்த போரை இனி நிறுத்தினாலும் இந்த போர்னால் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்காக அந்த காமூஸ் நீரிணையினூடாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு வரி போடுவார்கள். இந்த போர் இழப்புகளை ஈடு செய்வதற்காக வரியை கூட போடுவார்கள் என்று இப்போது ஈரான் சொல்கின்ற நிபந்தனைகள் தான் இனிமேல் இந்த போரை நிறுத்தலாம் என்று கூறப்படுகிறது. போரை யாரும் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்று ரஷ்யாவின் அதிபர் UAE அதிபருடன் பேசி இருக்கிறார்கள். எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் போரை நிறுத்துவதற்கு யாராலும் எதுவும் செய்ய முடியாத நிலை. கூறுகின்றார், ஈரான் 95% ஏவுகணைகளை அழித்து விட்டோம் என்று சொன்னால், ஆனால் இன்று அதைவிட மோசமாக ஏவுகணைகள் அங்கு வீழ்ந்து படிக்கின்றன. நீங்கள் இப்பொழுது ஹர்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும் பொழுது, ஈரான் ஏற்கனவே கூறிவிட்டது 1 லிட்டர் எண்ணெய் கூட அந்த பகுதியிலிருந்து நாங்கள் வெளியே செல்ல விட அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், ஒரு பரல் எண்ணெயினுடைய விலை $200 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். அதற்கு சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இப்ப நீங்கள் அமெரிக்கா விடுத்த வேண்டுகோள், அந்த ஹர்முஸ் போர்ட்டில் இருக்கின்றவர்களை வெளியேறுமாறு கூறும் பொழுது, அமெரிக்கா அந்த பகுதியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மைதான். என்னென்று சொன்னால், அதாவது அந்த போர்ட்டை தாக்குதல் மூலம் இவர்கள் அதை திறந்து வைக்க முடியாது. நாங்கள் காலமையும் கதைத்திருந்தோம். அமெரிக்காவின் எரிசக்தி அமைச்சர் கூறியிருந்தார், அதற்கால் கப்பலை அமெரிக்கா பாதுகாப்பாக அழைத்து சென்றது என்று. ஆனால் ஈரான் சொல்லியிருந்த பிளே ஸ்டேஷன்லயும் உண்மையில் அது அப்பாடு இல்லை. பின்னர் அவர்களே தங்கள் போஸ்டை அழித்து விட்டார்கள். ஈரான் தளபதி என்ன கூறுகிறார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஈரான் எல்லையிலிருந்து 700 மைல்களுக்கு எந்த கடற்படையினரும் இல்லை. கடற்படையினர் 700 மைல்களுக்கு அங்கால் தான் நிற்கிறார்கள். கிட்டடியில எவருமே இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் ஈரான் தலைவர்கள். ஜெனரல் பரவி கூறியது அதுதான், எந்த ஒரு கப்பலும் 700 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இல்லை என்று. அடுத்தது அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், நேற்றேல இருந்து ட்ரம்ப் பல தரம் தங்களிடம் போர் நிறுத்தத்துக்கு கேட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். அதே போல ஜெனரல் மொசவி கூறியிருக்கின்றார், நீங்கள் எங்கள் தாக்குதலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் சேட்டலைட்டை பாருங்கள், சேட்டலைட் படத்தை. தாக்குதல் நடந்த பிறகு திருப்பியும் அந்த சேட்டலைட் படத்தை பாருங்கள் என்று கூறியிருக்கிறார். அவரும் கூறியிருக்கின்றார், ஓமானுக்களால ட்ரம்ப் மீண்டும் தங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு கேட்டதாக கூறியிருக்கிறார். ஓமான் வெளிவார அமைச்சர் ஈரான் வெளிவார அமைச்சருடன் நீண்ட நேரம் பேசி இருக்கிறார். அப்ப பேசும்போது இதை கண்டனம் எல்லாம் தெரிவித்திருக்கிறார். தங்கள் மீதான தாக்குதலுக்கு ஈரான் எதைக்கும் செவி சாய்ப்பதாக இல்லை. இப்ப FBI ஒன்றை சொல்லி இருக்கிறது, அமெரிக்காவின் ஈரான் இந்த தாக்குதல் விமானம் அமெரிக்காவின் மேற்கு கரை வெஸ்ட் கோஸ்டை தாக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் கூறியது போல ஹோர்முஸ் ஜலசந்தியை இவர்கள் படை நடவடிக்கை மூலம் திறப்பது என்று சொன்னால் அது முடியாத காரியம். கிட்டத்தட்ட 75,000 படையினர் தேவை அதை பாதுகாத்து வைத்திருப்பதற்கு. ஆனால் அவ்வளவு பேரையும் அங்க கொண்டு ரிஸ்க் எடுக்க முடியாது என்று சொன்னால் இலகுவாக அடிப்பார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால்,
கன்னிவெடிகளை பொறுத்தவரையில ஈரானிடம் அதாவது சடாஃப் 02 என்ற ஒரு கன்னிவெடி இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 114 கிலோ எடையுடைய வெடிமருந்தை கொண்டது. அது கப்பல் முட்டினதுடன் வெடிக்கும். இன்னொன்று இருக்கின்றது என்னென்று சொன்னால் மகம் 02 என்று, அது 350 கிலோ எடை கொண்ட வெடிமருந்தை கொண்டது. அது அடியில் தான் இருக்கும். அது அந்த மேக்னெட்டிக் அல்லது சோனர் சிஸ்டத்தால, மேக்னெட்டிக் வேவால அல்லது சென்சரால கப்பலை கண்டவுடன் அது மேலே வந்து கப்பலின் மோதி வெடிக்கும். அதை விட பெருமளவான ட்ரோன்கள் இருக்கின்றன அண்டர் வாட்டர். அது வந்து சென்சர், அது சும்மா ஓடி திரியும், கப்பலை போய் அடிக்கும். அப்படி நிறைய வச்சிருக்கிறோம், இன்னும் ஒன்றும் தொடவில்லை என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவிடம் மைன் ஸ்வீப்பர் என்ற கப்பல் இருக்கின்றது. இண்டிபெண்டன்ஸ் கிளாஸ் லிட்டோரல் காம்பேக்ட் ஷிப் என்று சொல்றது, எல்சிஎஸ். அது வந்து அந்த கடலுக்கு போக வேணும். கடலுக்கு போய் யுஏவிய அல்லது ட்ரோன் சப்மரீனை இறக்க வேண்டும் உள்ளுக்கு. அது சென்சர், சோனர் சென்சரின் மூலம் அதை தேடி பிடிக்கணும் ஒரு கன்னிவெடிகளை. இல்லை என்று சொன்னால் MH-60 உலங்கு வானூர்திகளை பயன்படுத்த வேண்டும். அது விமானம் தாங்கி கப்பலில் தான் வர வேண்டும். விமானம் தாங்கி கப்பல் 700 கிலோமீட்டருக்குள்ள இல்லை, அங்காலதான் நிற்கிறது. அப்ப அதை கொண்டு வருவதும் கடினம். இதை திறப்பது என்பது முடியாத காரியம். இன்று, அதாவது நேற்று ட்ரம்ப் ஒன்றை கூறியிருந்தார், நீங்கள் துணிச்சலாக அதை கடந்து செல்லுங்கள் கப்பல்களுக்கு. இன்றைக்கு 3 கப்பல் சரி, அதாவது துணிச்சலாக கடக்க முற்பட்டவர்கள். அப்ப 17 கப்பல் இதுவரையில் பிரித்தானியாவின் தகவல்களின் அடிப்படையில் 17 கப்பல்கள் 13 ஹார்மூஸ் நீரிணையில தாக்கப்பட்டிருக்கிறது, மிச்சம் வெளியில தாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்க போனால் இவர்களால் அதை திறப்பது என்பது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஏனென்றால் ஈரான் பலத்தையும் இவர்களால் எந்த விதத்திலும் முறியடிக்கவும் முடியவில்லை. நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள், டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிவிட்டார், அடி அடி என்று அடித்தோம், அவர்களை பல மிளக்க வைத்து விட்டோம் என்று நேற்று இரவு ஊடக சந்திப்பில் அவர் கூறியிருக்கின்றார். அப்ப அவர் பொய் சொல்லுகிறாரா? இவர் இந்த ஊடகத்துக்கு இப்படி கூறி போட்டு அங்க பின்னால போய் கேட்கறது பேச்சுவார்த்தைக்கு வாரீங்களோடாண்டு. தான் போர் நிறுத்தத்துக்கு தயாரா இருக்கிறேன், போர் நிறுத்தத்துக்கு தயாரா இருக்கிறேன். இன்றைக்கு இன்னொரு தளத்துல போட்டிருக்குது, ட்ரம்ப் வந்து பீட் ஹெசத், மார்க்கோ ரூபியோ, ஸ்டீவ் விட்காஃப், பெர்னார்ட் குஷ்னர், இவ்வளவு பேரும் தான் இந்த போருக்கு காரணம், இவர்கள் தான் இந்த போருக்கு காரணம் என்று இப்போது அவர்கள் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார். 6 கிழமை இந்த போர் நடக்கும், எரிபொருளை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கள் என்று சொன்னார். அப்புறம் இப்ப திருப்பி அக்சியஸ் என்ற ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிறார், இது சொன்னது NCS ஊடகத்துக்கு, NBS ஊடகத்துக்கு. அக்சியோஸ் என்ற ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் போர் இப்ப முடிய போகுது என்று. அப்ப மாத்தி 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 சொல்கிறார்களே தவிர அவர்களிடம் எந்த விதமான ஒரு திட்டமும் இல்லை. அதுதான் திட்டம். அதுதான் பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸ் கேட்டது போல, உங்களிடம் எதுவும் திட்டம் இருக்கணும் தான் அவர் கேட்டிருந்தார். எந்தவித திட்டமும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ரிசர்வ்ல இருக்கிறத, அதாவது இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி IEA என்று சொல்றது, அது சொல்லுகிறது தன் வரலாற்றிலேயே முதல் தடவையாக இவ்வளவு தொகை எரிபொருளை ரிசர்வ்ல இருந்து வெளியிடுறது. அந்த எனர்ஜி ஏஜென்சிட்ட கிட்டத்தட்ட மக்களுக்கான ரிசர்வா வந்து 1.2 பில்லியன் பேரல்களை வைத்திருப்பார்கள். இண்டஸ்ட்ரீஸுக்கு 600 பில்லியன் பேரல்களை வைத்திருப்பார்கள். இப்போது அதில் வந்து 400 பில்லியன் பேரல்களை வெளியிடுகிறார்கள். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் 2022ஆம் ஆண்டு 180 பில்லியன் பேரலைத்தான் மில்லியன் பேரலைத்தான் வெளியிட்டார்கள். ஆனால் இப்போது அதை விட 2 மடங்கு கிட்டத்தட்ட பேரல்களை இப்போது வெளியிடுறார்கள். அதே போல சவுத் கொரியா 22 மில்லியன் பேரல்களை ரிசர்வ்ல இருந்து எடுத்து விட்டிருக்கிறது. அதே போல இப்போது ஜப்பானும் அதைத்தான் யோசிக்கின்றது. இப்போது இந்தியா கூறுகின்றது. இப்ப அதிலும் இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவ்வளவு சண்டைகளையும் ஈரானுக்கு
11 மில்லியன் பேரல்களை சீனாவுக்கு ஈரான் அனுப்பி இருக்கிறது. கப்பல்களில் 11 மில்லியன் பேரல்கள் இப்ப போயிருக்க இந்த 28ஆம் தேதியிலிருந்து சீனாவுக்கு மட்டும் போயிருக்கின்றது. ஆனால் இந்தியாவின் கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் துறைமுகத்துக்கு போன கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது, தாய்லாந்தின் கப்பல். அப்ப இந்திய வெளிவிவகார அமைச்சகம் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது காட்டுமிராண்டித்தனம், மக்களின் உயிர் இவ்வளவு பெருமதியானது என்பது உங்களுக்கு தெரியுமோ என்று கேட்டிருக்கிறார்கள். அதே இலங்கை கடற்பரப்பில் 104 பேற்ற உயிரை பற்றி அவர்கள் கதைச்சால், இந்த உயிரையும் எல்லாம் உயிர் தான், நீங்கள் அந்த உயிர் பற்றி எதுவும் ஒரு அறிக்கை விட்டீங்கள் என்று சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கு. பிரச்சனை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணலாம். என்ன செய்வது? அப்படியான ஒரு இரட்டை போக்குள்ள உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சுருக்கமாக 2-3 கேள்விகள் இருக்கின்ற சுருக்கமாக கூறுகள் நாங்கள் நிகழ்ச்சி கொண்டு வர வேண்டும். இப்ப நீங்கள் சற்று முன்னதாக பேசும்பொழுது கூறினீர்கள், ஈரானுடைய தாக்குதல் தொடர்பாக செய்மதியில் பார்த்தால் புரியும் என்று நீங்கள் சொன்னீர்கள். சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், ஈரானுடைய தாக்குதல்கள் மிகவும் துல்லியமாக இலக்கை நோக்கியே பாய்ந்து வந்திருக்கின்றது என்று அதை ஆச்சரியப்படுகின்றார்கள். என்றால் வலிமையாக இது அமெரிக்கா அல்லது பிரித்தானியா போன்ற நாடுகளில் தான் துல்லியமாக குறியை இலக்கை அடையக்கூடிய வகையில் தாக்குவார்கள் என்று. ஆனால் ஈரானுடைய தாக்குதலை ஆச்சரியப்படுகிறார்கள் என்று கூறுகிறார். இதனால் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கின்ற என்னவென்று சொன்னால், சீனாவுடைய துல்லியமாக செயல்படுத்தும் வழி செலுத்தியான செய்மதியை பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு ஐமிச்சம் வந்திருப்பது போல் தெரிகின்றது. நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? சீனாவின் இதை ஸ்டீவ் விட்கோஃபும் சொல்லி இருக்கிறார். தான் அதை மறக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை என்ற ஒரு தொனியில் சொல்லி இருக்கிறார்கள். சீனாவும் ரஷ்யாவும் இதுக்கு நிறைய ஆதரவுகளை வழங்குகிறார்கள் என்று சொல்லி, சீனாவின் ஜிலின் 1 என்ற சேட்டலைட், கிட்டத்தட்ட 300 சேட்டலைட்டுகள் அங்கு நிற்கின்றது. அதை விட சீனாவின் உளவு கப்பல், உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கெல்லாம் வந்த வேவு கப்பல் என்றெல்லாம் சொன்னார்கள், அது இன்டர்செப்டர் டிடெக்ட் பண்ற கப்பல். அந்த கப்பல் ஓமானிக்கின்றது. ஏன்னா சீனாவுக்கு ரியல் டைம் வார் பற்றிய ஒரு தகவல் திரட்ட வேண்டும். ஏனென்றால் சீனா அடுத்தது தாய்வான் சண்டைக்கு சீனாக்கு இந்த தகவல்கள் தேவைப்படும். எனவேதான் சீனா தன் ஆயுதங்கள், சேட்டலைட்டுகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பிளைட், ஏர் டு ஏர் மிசைல்ஸ் எல்லாம் ரடார் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க. அங்க இந்தியா பாகிஸ்தான் போர்ல டெஸ்ட் பண்ண, இப்ப சீனா ஈரான் போர்ல டெஸ்ட் பண்றாங்க. அப்ப ஈரான் சண்டை பிடிக்கிறது இப்ப உலகத்தின் சூப்பர் பவர். அப்ப இதுல பரிச்சித்து பார்த்தா இது சீனாவுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ரஷ்யாவும் அப்படித்தான். சிறிய போர் கூட சின்ன சின்ன உபகரணங்கள் என்று சொன்னால் சென்சர்கள், ரடார்கள், ஆயுதங்கள் என்று சொல்லி 115க்கு மேற்பட்ட உபகரணங்களை ரஷ்யா ஈரான் போர் சிறிய போர்ல 2015ஆம் ஆண்டு பரிச்சித்து பார்த்ததாக சொன்னார்கள். அது ரியல் வார்ஃபேர், அதாவது ரியலான காலத்துல அதை பரிச்சிக்கிறதா அவங்களுக்கு தேவை. நீங்க சொன்னது போல அதைத்தான் ஈரான் தளபதியும் சொல்லியிருக்கிறார், எங்களோட சேட்டலைட் படத்தை தூக்கி பாருங்கள் என்று. என்றால் அவ்வளவு துல்லியமாகத்தான் விழுகிறது. இப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமான்ட அந்த எண்ணெய் குதங்கள் சுட்டு விழுத்தின என்று சொன்னார்கள். ஆனால் அத்தனை குதங்களும் பத்தி எரிகின்றது. அதே போலதான் நேற்று இது இந்த மிலிட்டரி வாட்ச் மேகசின் என்று சொல்ற ஒரு மேகசின், அவங்க கூட போட்டிருக்காங்க, இந்த ஷாஹித் முன்னுக்கு போகுது, பின்னால F-16 கலைச்சு கொண்டு போகுது. அது ஓகே. இப்ப பிரச்சனை திரும்பிச்சுன்னு சொன்னா F-16 விழுந்துவோம். அதான் அந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனையா இருக்கிறது என்னவோ. ஆனால் என்னென்றால் தொழில்நுட்பம், அவங்க இப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கான போரை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, பாதுகாப்பு சபை அவசரமாக கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் புதன்கிழமை இரவு. என்ன முடிவெடுத்தார்கள் என்று கூற முடியுமா? ஜோர்டான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள். என்னென்று சொன்னால், ஈரான் உலகுக்கு அநியாயம் செய்கின்றது, ஈரான் பக்கத்து நாடுகளை தாக்குகிறது, இறமை உள்ள நாடுகள் சொவேரியன் கண்ட்ரிஸை ஈரான் தாக்குகிறது, ஈரான் எரிபொருளை தடுக்கின்றது என்றெல்லாம் ஒரு பட்டியலிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல. ரஷ்யாவும் சீனாவும் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். 15 உறுப்பு நாடுகள் 13 உறுப்பு நாடுகள் வாக்களித்திருக்கிறார்கள்.
எல்லோரும் அந்த கண்டனம் தானே. அப்ப ரஷ்யாவுக்கு தெரியும் கண்டனம் தானே, அது நிறைவேற்றட்டும், பிரச்சனை இல்லை. இரண்டால் இப்படி எத்தனை கண்டனத்தை பலஸ்தீனத்துக்கு, ஆயிரக்கணக்கான தீர்மானம் பலஸ்தீனத்துக்கு. என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. இந்த காசாவில் எத்தனையோ தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். காசா மக்கள் எங்க இருக்கிறார்கள்? பங்களாவில் இருக்கிறார்கள்? இல்லை, அந்த கூட்டிலுக்கான அந்த குடிலுக்கான் இருக்கிறார்கள். அப்ப அது இதொரு சும்மா என்ன ஒரு கொமடி தானே என்றுட்டு அவர்கள் அதுக்கு போகவில்லை போல் தெரிகிறது. ஏனென்றால் முன்னைய கூட சில தீர்மானங்களுக்கு அமெரிக்கா போறது இல்லை, அமெரிக்கா வீட்டோ பண்றதும் இல்லை. ஏனென்றால் அதை மதிக்கிறதில்ல தானே. இந்த அப்படியானால் இவர்கள் எல்லோரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பிரித்தானியா சொல்லியிருக்கிறது, இங்க பாருங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றியாச்சு ஈரானுக்கு எதிராக என்று பிரித்தானியா சொல்லி இருக்கிறது. இப்படித்தான தீர்மானம் எத்தனை நிறைவேற்றினது அதையும் சொல்லுங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஈரான்காரண்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினதால நடைமுறைப்படுத்திட்டு இங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகள் சபை இருக்கோன்னு கேட்டாலும் கேட்கலாம். என்று சொன்னால் அந்த இதுதான் நாங்கள் சொன்னது. நீங்கள் பிரசிடண்டா வந்துட்டீங்க, நீங்கள் ஒரு முன்னுதாரணமாய் போட்டீங்க, ஒன்றையும் மதிப்பதில்லை என்றால் நாங்கள் இதை எத்தனை போன வருடமே இதை கதைத்திருந்தோம். நீங்கள் ஒன்றை மதிக்காமல் விடும்போது நாளைக்கு மற்றவனும் அதைத்தான் செய்ய போறார் என்றா இப்ப ஓடிப்போய் ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் நிறைவேற்றிட்டது ஈரானுக்கு மேல யாரு இதை மதிக்க போறாங்களா? அதான் அந்த பிரச்சனை. சரி, நிறைவாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார், போர் வெகு விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்று கூறியிருக்கிறார். இனி போரை ஆரம்பித்த இஸ்ரேல் கூறியிருக்கிறது இந்த போருக்கு காலக்கெடு இல்லை என்று. யார் கூறுவது சரி? ட்ரம்ப் சரியான கடுப்புல இருக்கிறார். இப்ப இஸ்ரேல் இருக்கிற இதுல கருத்து சொல்லி இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இஸ்ரேல் கடுமையான அடி வாங்கி இருக்கின்றது. நீங்கள் அங்கு இருந்து தகவல்கள் வெளியில் செல்ல முடியாதவாறு தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி வந்த நீங்கள் காணொளிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், காசா எப்படி இருந்ததோ சில தெருக்கள் அதை விட மோசமாகத்தான் இருக்கிறது அந்த ஏவுகணைகளால். இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போதும் தொன் கணக்குல தான் போய் ஏவுகணைகள் விழுகிறது, வெடி மருந்துகள். எங்க இவ்வளவு வெடி மருந்தையும் வைத்திருந்தார்களோ தெரியவில்லை. 40 வருடமாக அதான் யாரோ கூறியிருக்கிறார்கள், 40 வருடமாக தயாரிக்கிறார்கள் ஏவுகணை என்று சொன்னால் இப்ப கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏவுகணை இருக்கும் என்று சொல்றாங்க. 4 லட்சம் ஏவுகணையில 1000 தான் இப்ப ஏவி கிடக்கண்டா, மிச்சத்தை நாங்க சொல்ல தேவையில்லை. அப்ப ட்ரம்ப் இப்படி கூறக்க இந்த அமெரிக்காவில் ஆன்டிவோர் என்று சொல்லி ஒரு இணையதளத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுல தலையங்கம் எப்படி போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆபரேஷன் எபிக் ஆஃப் ஃபெயிலியர் என்று சொல்லி, அதான் அந்த அதுக்கு கீழே இருக்கிற சப்ஹெடிங்கா இருக்கிறது. அப்ப இது இந்த தோல்வி என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப ஒரு ஊடகத்துக்கு சொல்கிறார், நான் நினைக்கும் போதுதான் இதை முடிப்பேன், 6 கிழமைகள் செல்லும் என்று. அதே நேரம் அக்சியஸ் என்ற ஊடகத்துக்கு சொல்கிறார், இல்ல ஜூன் இந்த போர் மிக விரைவில் முடிந்து விடும். மறுபடமாக சொல்றார், ஈரான் எல்லாம் அழித்து விட இனி அவர்களிடம் ஏன் அப்ப அரபு கேட்டுறார்கள் அந்த நிருபர், ஏன் போரை உடனடியாக இப்படி முடியும் என்று சொல்ல, அங்க அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, எல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு அப்படிதான் சொல்லுவார். அப்ப அவற்ற கதையை நம்பி போருக்குறங்கிறதுன்றது அது ஒரு தற்கொலை தான். இப்ப இன்னொரு ஆய்வாளர் சொன்னார், இப்ப அமெரிக்கா பாதுகாப்பு தரும் என்று சொல்லி நீங்கள் ஹார்மூஸ் நீரிணையை கடக்க முற்பட்டீர்கள் என்று சொன்னால் அது தற்கொலை. அது கடற்படை அதிகாரி அதைத்தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் அப்படி யோசிச்சு கடக்க முற்பட்டீங்கன்னா அது தற்கொலை செய்யறதுக்கு இணையாகும். இன்றைக்கு கூட 4 கப்பலுக்கு அதுதான் நடந்தது. அப்ப இப்ப ட்ரம்பின் கதையை கேட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கு. இப்ப நேற்று பூட்டினுடன் கதை பேசியது கூட இந்த போரை நிறுத்துவதற்கு. இன்றைக்கு ஈரான் தளபதிகள் கூறுகிறார்கள், தங்களுக்கு நேரடியா பர்சனலாக எத்தனையோ பேரை அனுப்பி இருக்கிறார்கள், 4-5 தடவைகள் கேட்டிருக்கிறார் போர் நிறுத்தத்துக்கு வாரீங்களோ என்று சொல்லி. இப்ப ஈரான் நிபந்தனை என்னவென்று சொன்னால், முழுமையான தடைகள் நீக்கப்பட வேண்டும், இனிமேல் போர் செய்ய மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும், 3ஆவதாக இந்த இழப்புகளுக்கான காம்பன்சேஷன் அதை கேட்கிறார்கள். இது போர் நிறுத்தத்துக்கு மட்டும். அதுக்கு அங்கால நிரந்தர சொல்யூஷனுக்கு பேருந்து ரஷ்யா சீனா வர வேண்டும். அப்படியான ஒரு நிலைமையாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு போர் நிறுத்தம் வருகின்றது என்று வையுங்கள், அவர்களுடைய நிபந்தனைகளை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால், இனிவரும் காலங்களில் ஈரான் பேச்சுவார்த்தை என்று வந்தால்
அமெரிக்காவோடு மட்டுமில்லாமல் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் இதில் ஈடுபடுவதுதான் ஒரு சரியான நிலைமையை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். என்ற உங்களுக்கு தெரியும், யுக்ரைன் ரஷ்யா போரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சேர்ந்து தாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த, அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் போட்டி இல்லை என்று சொன்னால் பழைய நிலைமைக்கு இவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இதற்கு ஈடுபட்டால் தான் அதை சரியாக கையாளக்கூடிய இருக்கும் போல் நான் உணர்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், அதாவது உக்ரைன் எவ்வாறு செக்யூரிட்டி கரண்டிஸ் என்று சொல்லி கேட்கிறதோ, பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொல்லி, அதே போல உத்தரவாதம் கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இரண்டாவதாக இந்த பேச்சுவார்த்தைகளில் அவர்களையும் உள்வாங்க வேண்டும். ஆனால் இரண்டு தரப்பும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இரண்டு தரப்பும் இந்த பேச்சுவார்த்தையை ஈரானுக்கும் தெரியும், இவர்கள் பேச்சென்று அடிக்க போகிறார்கள் என்று. ஆனால் அதுக்கு தயாராகத்தான் இருந்தவர்கள். எனவேதான் ஏனைய நாடுகளை உள்வாங்கவில்லை. ஆனால் இனியொரு பேச்சென்று வரும்போது அவ்வாறுதான். ஆனால் ஒன்று, இனிமேல் இந்த பேச்சுக்களுக்கு இடையில அடிக்கிறது, குண்டை எறிஞ்சு போட்டு ஓடுறது, அவரை படுகொலை செய்கிறது, ஒளிச்சு நின்று குண்டறி, இதுகளெல்லாம் நான் நினைக்கிறேன் இனிமேல் சரி வரும். இந்த அடி காணும். ஏனென்றால் துபாயில இருந்து ஒருத்தர் போட்டிருக்கிறார் கோஸ்ட் டவுன் என்று சொல்லி. அது எப்பவும் மக்கள் வெள்ளமா கிடக்கிற அந்த கடற்கரையில ஒரு காகம் கூட இல்லை. அடுத்தது இந்த டூரிஸ்ட் ஏவியேஷன் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது, இந்த மிடில் ஈஸ்டுக்கு சுற்றுலாத்துறையும் விமானத்துறையும் இழப்பு ஒரு நாளைக்கு $500 மில்லியன் என்று, 500 மில்லியன் ஒரு நாளைக்கு இழந்த இழப்புகள். அப்ப இனி இந்த அடி இனி வரும் காலத்துல இஸ்ரேல் அந்த சேட்டத்தனங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாடமாகத்தான் இருக்கும். நன்றி அசோக்லே. இப்பொழுதுள்ள நிலைமைகளை, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்ததுமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் தொடர்ச்சியாக மேலதிகள் தகவல் வரும்பொழுது எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.